அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் ஓதக்கூடிய சிறிய அமல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஓதினா வேகத்தில் அல்லாஹ் நம்ம துவாக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான். அல்லாஹுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவான்னு சொல்லலாம். நினைப்பதெல்லாம் அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான். இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூரா இக்லாஸை நம்ம 100 முறை ஓதிக்கணும் தஸ்பீ மாதிரி. இதை நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய சிறந்த துவான்னு சொல்லலாம். ஒன்றும் நம்ம நாட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறான்னு சொல்லலாம். இந்த சூறாவை 100 முறை ஓதிட்டு அடுத்ததாக சூரா ஃபீல 11 முறை குறைஞ்சபட்சம் ஓதிக்கணும். இது அல்லாஹுடைய உதவியை தரக்கூடிய ஒரு சூறா. இது தர்ஜுமாவை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்தது கடைசியாக 3வதாக யா ஷமி யா அல்லாஹ் என்ற அல்லாஹுடைய திருப்பெயரை ஓதி நம்ம 100 வாட்டி ஓதி துவா செய்யணும். இந்த அல்லாஹ்வுடைய பெயரில் ஏராளமான சிறப்புகள் இருக்க ஹஜ்ரத் அலி அவர்கள் கூறுகின்றார்கள், இது 100 வாட்டி யார் ஓதிட்டு துவா செய்கிறாங்களோ அவங்களுடைய துவா அல்லாஹ்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கிறாங்க. யா ஷமிஉ யா அல்லாஹ்க்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவே கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று பொருள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த 3த்தையும் நம்ம ஓதி அல்லாஹ்கிட்ட துவா கேட்போம். அல்லாஹ் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.